பாமினி பாவை அத்தியாயம் 9. பெண் புலியும் பேடை புறாவும். விஜயநகரம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. வெற்றியோடு திரும்பிய வீரர்களை வரவேற்க வீடுகளையும் வீதிகளையும் விதவிதமாக அலங்கரித்திருந்தார்கள் விஜயநகரத்து மக்கள். மகர தோரணங்கள் கட்டி மங்கள வாத்தியங்கள் முழக்கி மலர்களை தூவி மகிழ்ச்சி பூத்த முகத்தோடு வழிநெடுக நின்று வரவேற்றார்கள். குலை தள்ளிய வாழை மரங்களையும் கொத்து கொத்தாக கமுகு, பாக்கு, ஈச்சை ஆகியவற்றையும் செவிள நீர்க்குலைகளையும் கொண்டு தங்கள் கலைத்திறன் துலங்க நகரின் பிரதான வாயில்களையும் வீதியின் திருப்பங்களையும் வெற்றி விழா மண்டபங்கள் ஆக்கியிருந்தார்கள். இந்த மண்டபங்களிலும் வளைவுகளிலும் மங்கள ஆரத்தி ஏந்தி தோகை மயிலை ஒத்த சாயல் கொண்ட கோதையர் வாகை சூடி வரும் வீரர்களை வாழ்த்தி வரவேற்க வந்து கூடியிருந்தார்கள். விஜயநகரம் தன் பெயருக்கு ஏற்ப வெற்றி நகரமாகவே விளங்கியது. மக்கள் மகிழ்ச்சி பொங்க அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அரண்மனைக்கு வந்த அறவீட்டு வீரர்களான ராமராயரும் வேங்கடாத்ரியும் அந்த புறத்துக்கு செல்லவில்லை. போர்க்களத்திலிருந்து திரும்பிய அலுப்பை போக்கிக் கொள்ள பஞ்சனை மெத்தையை நாடி போகவில்லை. துங்கபத்ரையின் தூய நீரிலே ஸ்நானம் செய்து உடை மாற்றிக்கொண்டு விருபாட்சரின் ஆலயத்துக்கு கிளம்பினார்கள். விஜயநகர சாம்ராஜ்யம் விருபாட்சரின் உடைமை. ஆண்டவனின் பிரதிநிதிகளாகவே அரசர்கள் அதை நிர்வகித்து வந்தார்கள். சாம்ராஜ்யத்தை நிறுவிய வித்யாரண்யரின் ஏற்பாடு அது. அப்படியே அதன் பின் வந்தவர்களும் தாம் ஆண்டவனின் பிரதிநிதி என்ற நினைப்பு மாறாமல் ஆண்டு வந்தார்கள். பகை அரசன் மீது படையெடுத்தோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ நாட்டை விட்டு வெளியே சென்று திரும்பினால் மன்னரான மகேஸ்வரனிடம் முதலில் தங்கள் வருகையை தெரிவித்து வணங்கி மேற்கொண்டு சென்ற காரியத்தின் வெற்றி தோல்விகளை விளக்கி அதற்கு ஆண்டவனின் அங்கீகாரத்தை பெற்றதாக பாவித்த பிறகே வேறு காரியங்களை கவனிக்க செல்ல வேண்டும். அந்த விதியிலிருந்து விலகாமல் ஆண்டையான ஆண்டவனை பேட்டி காண புறப்பட்டார் ராமராயர். விருபாட்சர் ஆலயத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஆண்டவனுக்கு விசேஷ அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டன. ராமராயர் வந்தார். தம் தம்பி வேங்கடாத்ரி பின்தொடர சம்பிரதாயப்படி தாம் கொண்டு வந்திருந்த ஓலையை கோயில் குருக்களிடம் கொடுத்துவிட்டு ஆண்டவனை வணங்கி நின்றார். விருபாட்சருக்கு அடுத்து தீபாரண்யை நடத்தி ஆரத்தி அடுத்த பின் அரசருக்கு முன்னே தூதுவன் செய்தியை படிப்பது போல ஆண்டவனிடத்தில் அர்ச்சகர் ராமராயர் அளித்த ஓலையை படித்து காட்டினார். அதன் பிறகு ஆடல் கலையில் வல்ல அழகிகள் ஆண்டவன் சன்னதியிலே நாட்டியமாடினர். கட்டமைந்த உடலமைப்பு கொண்ட வனப்பு மிக்க சுந்தரிகளின் சலங்கை கட்டி சதிராடியது கண் கொள்ளா காட்சியாக இருந்தது. வேங்கடாத்ரி லலித கலைகளில் ஈடுபாடு கொண்ட கலைஞனாக நாட்டியத்தை ரசித்து கொண்டிருந்தான். நாட்டியமாடும் நங்கையர்களையே பார்த்து கொண்டு அவர்களின் அங்க அசைவுகளை நாட்டியத்தின் நெளிவு சுழிவுகளை ரசித்து கொண்டிருந்த வேங்கடாத்ரியின் பார்வையில் அவர்களில் பிரதானமாக விளங்கிய ஒரு பெண்ணின் உருவத்தில் திடீரென்று ஏதோ மாறுதல் தோன்றுவது போல இருந்தது. அந்த பெண் பம்பரமாக சுழன்றாடி நின்ற போது அது அவளாக இல்லை. அப்படியானால் அங்கே நிற்பது யார்? இவளா? அதிசயமாக இருந்தது வேங்கடாத்திரிக்கு. கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தான். ஆயிஷாதான். அண்ணா ராமராயரின் முன்னால் அன்றொரு நாள் வாதாடி நின்ற அந்த சுந்தரி இங்கு எப்படி நடனமாட வந்தாள்? தலையை குலுக்கி விட்டு கொண்டு பார்த்தான். இல்லை, அவள் இல்லை. அங்கு ஆயிஷா இல்லை. விருபாட்சர் ஆலயத்தின் பிரதான ஆடலரசிதான் ஆடிக்கொண்டிருந்தாள். தன்னை மறந்து அவள் ஆடிக்கொண்டிருந்தாள். ஆனால் வேங்கடாத்ரி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் மறுபடியும் மெல்ல மெல்ல அழகு பாவை ஆயிஷாவாகி அவனை பார்த்து முருவளித்தாள். என்ன பிரமை இது என்று விழி கோணங்கள் ஒன்று சேரும் பகுதியை விரல்களால் அழுத்தி பிடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் மூடிய கண்களின் உள்ளும் அந்த முஸ்லிம் அழகிதான் வந்து முருவளித்து நின்றாள். அவள் நினைவோடு ஆண்டவன் சன்னதியில் இருக்கவோ ஆடலை ரசிக்கவோ முடியாத நிலையில் வேங்கடாத்ரி வெளியிலே வந்து காத்திருந்தான். அண்ணாவின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவன் எண்ணமெல்லாம் ஆயிஷா ஆயிஷா என்று எதிரொலித்து கொண்டிருந்தது. எத்துணை அழகி அவள்! செந்தாமரை மடல் போன்ற உடல், சிந்தையை விட்டு அகலாத சுந்தரமேனி. அடிப்பட்ட பெண் புலி தன்னை விடுவித்து கொள்ள போராடுமே, அந்த நிலையில்தான் அவளை முதலில் அவன் பார்த்தான். சினம் பொங்க நின்றாளே அந்த சிங்காரி! அந்த கோலத்திலும் கூட அவள் அழகு குறையவில்லையே. கோபத்திலும் சோபிக்கும் சொகுசான தோற்றம் கொண்ட அந்த அழகி இத்தனை வருடங்களாக இதே விஜயநகரத்தில், அதுவும் இதே அரண்மனைக்குள் வளர்ந்து வந்தும் தன் கண்களில் படாது தப்பியது எப்படி என்று அதிசயப்பட்டான் வேங்கடாத்ரி. அழகை ரசித்து ஆனந்திக்கும் வேங்கடாத்ரிக்கு விருந்தாக வந்து நின்றால் அந்த ஆயிஷா அன்று. கட்டுப்பாட்டை மீறி சென்ற குற்றத்துக்காக கைதியாகி விசாரணைக்கு வந்துள்ள ஒரு பெண்ணிடம் எந்த அளவுக்கு பேசலாமோ அவ்வளவுதான் பேசினான் வேங்கடாத்ரி.
அதுவும் அண்ணாவின் முன்னிலையில் அவள் அழகில் அளவுக்கு மீறி அக்கறை காட்டுவதும் முறையல்லவே. மறுமுறை வசதியான சூழலில் எப்படியும் அவளை சந்திக்கலாம் என்று தன் ஆர்வத்துக்கு அணை போட்டுக்கொண்டான். ஆனால் அகமது நகரின் மீது படையெடுத்து செல்லும் பொறுப்பு அடுத்த நாளே அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட போது வேங்கடாத்ரி வேறு மனிதனாக மாறிவிட்டான். இப்போது இத்தனை நாட்கள் கழித்து மறுபடியும் அவள் நினைவு வந்தபோது அவளை காண வேண்டும் என்ற தாங்க முடியாத ஒரு தவிப்பு ஏற்பட்டது. சம்பிரதாயங்களையும் ஆலயத்தின் புனித சூழலையும் மறந்து போகும் அளவுக்கு காதல் வயப்பட்ட வேங்கடாத்ரி சற்றே ஒரு தடவை அண்ணா வருகிறாரா என்று கருவறை பக்கம் பார்த்து கொண்டிருந்தான். ஆலயத்தின் உள்ளே ஆடல் முடிந்து ஆண்டவனுக்கு தீப ஆராதனை மீண்டும் நடந்தது. தம்பி தரிசனம் செய்கிறானா என்பதை காண திரும்பினார் ராமராயர். தளபதியை காணவில்லை. எங்காவது தள்ளி இருந்தபடி தரிசனத்தில் ஈடுபட்டிருப்பான் என்று எண்ணி தன் கவனத்தை மீண்டும் கருவறையினுள் பதித்தார். அவரது பார்வை பக்தி மேலீட்டால் பணிந்தது. மகாமண்டலேஸ்வரருக்கு மரியாதை செலுத்த பட்டர்கள் பரிவட்டங்களுடனும் பிரசாதங்களுடனும் மகா மண்டபத்துக்கு வந்தார்கள். அப்போதும் தன் தம்பி வேங்கடாத்ரி அருகே வராதது அவருக்கு வியப்பை அளித்தது. நிலைமையை புரிந்து கொண்ட மேக்காப்பாளன் வெளியே ஓடினான். அடுத்த சில வினாடிகளில் கூட்டம் விலகி வழிவகுத்து கொடுக்க வேங்கடாத்ரி உள்ளே புகுந்து அண்ணாவின் அருகே நின்றான். ராமராயர் அவனிடம் ஏதும் கேட்கவில்லை. ஆனால் கூடி குவிந்த அவரது புருவங்கள் வீசிய வினா கணைகளை தாங்க முடியாமல் தலை குனிந்து கொண்டான் வேங்கடாத்ரி. தாழ்ந்த கழுத்திலே ஆண்டவனின் தண்டு மாலையை அணிவித்து தட்டு நிறைய பிரசாதங்களையும் நீட்டினார் பட்டர். மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவனின் ஆலயத்தை விட்டு வெளியே வந்து குதிரை மீது ஏறிய பிறகும் வாய் திறக்கவில்லை மகா மண்டலேஸ்வரரான ராமராயர். ஹம்பியிலிருந்து அரண்மனைக்கு செல்லும் கம்பீரமான ராஜபாட்டையிலே வையாளி நடை போட்டு ஒய்யாரமாக நடந்து சென்று கொண்டிருந்தன குதிரைகள். வேகமாக செல்ல விரும்பும் தன் எஜமானரின் மனத்தை அறிந்துதானோ என்னவோ ராமராயரின் குதிரையை அடிக்கடி முந்திக்கொண்டு முன்னால் செல்ல துடித்தது வேங்கடாத்ரியின் குதிரை. வேங்கடா, எங்கே போயிருந்தாய்? தீபாராதனை வேளையில் உன்னை அங்கே காணவில்லையே. எங்கும் போகவில்லை அண்ணா, ஆலயத்தின் வெளியில்தான் இருந்தேன். வழிபாட்டுக்கு வந்த இடத்தில் கூட கலை ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டாயோ என்றார் தம்பியின் பக்கம் திரும்பி. வேங்கடாத்ரியின் போக்கை எல்லாம் அறிந்தவர் அவர். அப்படி ஒன்றும் இல்லை அண்ணா. ஏனோ இன்று என் மனம் சரியில்லை. அலைபாயும் உள்ளத்துடன் ஆண்டவனின் சன்னதியில் இருக்க வேண்டாம் என்றுதான். உள்ள கிடக்கையை ஒழிக்க முயன்றும் முடியாமல் குழறினான் வேங்கடாத்ரி. ராமராயர் தன் தம்பியை பார்த்தார் மௌனமாக. அவர் உதட்டில் மலர்ந்த சிரிப்பை விட கண்களில் வழிந்த சிரிப்புதான் அதிகமாக இருந்தது. வேங்கடாத்ரியிடம் எப்போதுமே ராமராயருக்கு ஒரு தனி பற்றுதல் உண்டு. அவன் நடத்தி சென்ற படைகள் எதுவுமே தோல்வி கண்டதில்லை. எனவே அவன் இல்லாமல் அவர் எந்த போரையும் திட்டமிட்டதில்லை. அவர் அன்புக்கு இது மட்டும் காரணமில்லை. அரவீட்டு மரபின் கடைக்குட்டி என்பதினாலும் அவனிடம் இந்த பாசம் ஏற்பட்டிருந்தது. தன்னிடம் அவனுக்கு பக்தியும் பயமும் உண்டு என்பதையும் அறிவார் ராமராயர். தம்மை போலவே தம்பி திருமலையைப் போலவே போர்க்கலையில் மட்டும் ஈடுபாடு இல்லாமல் லலித கலைகளை ரசிக்க தெரிந்த கலைஞன் தன் தம்பி என்பதிலும் அவருக்கு ஒரு பெருமை உண்டு. ஆனால் அவன் எதிரில் அவனை புகழவோ பாராட்டவோ மாட்டார். மற்றவர்களிடம்தான் வேங்கடாத்ரியை பற்றி மிக உயர்வாக சொல்லுவார். மனத்தை அதன் போக்குப்படி அலையவிடக்கூடாது வேங்கடா, அடக்கியாள பழகிக்கொள்ள வேண்டும் என்றார் ராமராயர் தம்பியின் முகத்தை பாராமலே. பின்தங்கி வந்து கொண்டிருந்த வேங்கடாத்ரிக்கு திக்கென்றது. தன் உள்ளத்தை புரிந்து கொண்டுதான் இதை கூறுகிறாரோ என்று ஒரு நிமிடம் தவித்து போய்விட்டான். ஆனால் அவருக்கு பதில் கூறவில்லை. அதன் பிறகு அவரும் பேசவில்லை. ஆயிஷாவின் நினைவை அசை போட்டபடி அரண்மனைக்கு திரும்பிய வேங்கடாத்ரி மனோகரமான மாலை பொழுதை எதிர்பார்த்து சற்றே களைப்பாறினான். பகல் முதிர்ந்து மாலையாக மலர்ந்தபோது உல்லாச பிரியனான வேங்கடாத்ரி தேவி திருமலாம்பாளின் உத்தியானவனத்தை நோக்கி கிளம்பினான். அண்ணா ராமராயரின் மூத்த பத்தினி கீர்த்தி பெற்ற கிருஷ்ணதேவராயரின் அருமை மகள்தான் திருமலாம்பா. மன்னர் சதாசிவராயரிடம் சங்கடப்பட்டு போன ஆயிஷாவை தன் தர்ம பத்தினி திருமலாம்பாளிடம் ஒப்படைத்து வரும் பொறுப்பை ராமராயர் அவனிடம்தானே விட்டு போனார். ஆகவே அவள் எப்படி இருக்கிறாள் என்று அறிந்து போகும் சாக்கை ஏற்படுத்தி கொண்டு அவளை சந்திக்க கிளம்பினான். யாருடைய அந்த புறத்திலும் வேங்கடாத்ரிக்கு விசேஷ வரவேற்பு உண்டு. காண்பவரை வசீகரிக்கும் தோற்றமும் சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவமும் கொண்டவன் அவன். தேவி திருமலாம்பாளுக்கு அவனிடம் தனி அன்பு. மைத்துனர் என்ற மரியாதையை விட அவனை தன் சொந்த தம்பியைப் போலவே பாவித்து பாசம் வைத்திருந்தாள். வெயிலின் உக்கிரம் தணிந்து துங்கபத்ரையின் தன் என்ற இளங்காற்று தவழ்ந்து கொண்டிருந்தது.
பறந்து கிடக்கும் பசும் புல்வெளியிலே பகலெல்லாம் வயிறார மேய்ந்துவிட்டு மடியில் பால் கனக்க பசித்திருக்கும் தங்கள் மதலைகளை நினைத்தபடி மாடுகள் பட்டிக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வேளையில் தேவி திருமலாம்பாளின் அந்தப்புற வாயிலில் குதிரையை விட்டு கீழிறங்கினான் வேங்கடாத்ரி. தளபதியார் வருகை தரும் செய்தியை தேவிக்கு அறிவிக்க விரையும் காவல் பெண்ணை கை அமர்த்தி தடுத்தான். தான் திடீரென்று தோன்றி தேவியை திகைக்க வைக்கப் போவதாக சொல்லி அறிவிப்போ அதனால் நிகழும் ஆர்ப்பாட்டங்களோ ஏதுமின்றி அந்த புறத்தினுள் நுழைந்தான். மாலை வேளையில் மங்கையர்கள் எங்கிருப்பார்கள் என்பதை அறிந்த வேங்கடாத்ரி உத்தியான வனத்தை நாடி சென்றான். இயற்கையாக அமைந்துள்ள குன்றுகளை கொண்டு தங்கள் இஷ்டப்படி இப்படியெல்லாம் வளைந்து கொடுக்கும் துங்கபத்ரையை செயற்கை நீர்வீழ்ச்சியாக அதில் இருந்து விழுமாறு செய்து மகிழ்ந்திருந்தார்கள் அரண்மனை வாசிகள். நாட்டிலே மண்ணை பொன்னாக்கி தந்த துங்கபத்ரை அரண்மனையிலே அந்த புறத்து மண்ணையெல்லாம் வண்ண மலர்களாக்கி தந்து கொண்டிருந்தாள். இத்தகைய மலர் சோலையிலே குன்றங்களில் இருந்து தாவி விழும் நீரூற்றுக்களின் அருகிலே பனிப்பெண்கள் புடைசூழ அமர்ந்திருந்தாள் தேவி திருமலாம்பாள். அந்த மூதாட்டியை களிப்பிக்கும் முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள் கலைகளில் தேர்ந்த கன்னியர்கள் சிலர். உடல் அழகிலும் உருவ தோற்றத்திலும் அத்துணை பேர்களில் இருந்தும் வேறுபட்டு தனித்து நின்று சோபித்தாள் ஒருத்தி. யார் நினைவாக யாரை தேடி ஓடி வந்திருக்கிறானோ வேங்கடாத்ரி, அந்த ஒருத்தி ஆயிஷாதான் அவள். மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கி உட்கார்ந்திருந்ததனாலேயே அவள் அதிக அழகுடன் விளங்கினாள். சிரிப்பும் கொண்டாட்டமுமாக இருக்க வேண்டிய அந்த இடத்திலே அவள் அடக்கமும் அமைதியுமாக அமர்ந்து சித்தார் வாத்தியத்தை மீட்டிக் கொண்டிருந்தாள். அத்தனை பேரும் அதில் லயித்து போயிருந்தனர். வேங்கடாத்ரியோ அதில் கட்டுண்டு நின்றான் சில வினாடிகள். தந்தி வாத்தியத்தை மீட்டிக் கொண்டிருந்த அந்த சுந்தரி அவர்களை எங்கோ ஒரு தனிப்பட்ட உலகத்துக்கு அழைத்து போய் அற்புதங்களை காட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது படபடவென்று கைத்தட்டல் கேட்டதும் திடுக்கிட்டவர்கள் திரும்பினார்கள். எத்தனை இனிமையான இசை! நம் வாத்தியங்களிலேயே வீணைக்குத்தான் இதயத்தை தொடும் அந்த இனிமையும் குளுமையும் உண்டு என்று எண்ணியிருந்தேன். இன்றுதான் அது தவறு என்று தெரிந்தது. பாராட்டு உரைகளை வழங்கியவாறு அவர்கள் பக்கத்தில் சென்றான் வேங்கடாத்ரி. மைத்துனனை கண்ட தேவி அகமும் முகமும் மலர வரவேற்றாள். வாருங்கள் தளபதியாரே, சண்டையிலிருந்து வந்தவர் சங்கீதத்தை ரசிக்க நேரே இங்கு வந்துவிட்டார் போல் இருக்கிறது என்றாள். வேறு என்ன செய்வது? உங்கள் அந்த புறத்திலிருந்து ஒலிக்கும் இந்த அற்புதமான இசையை கேட்ட பிறகு வேறு எந்த காரியத்திலும் மனம் ஈடுபட மறுக்கிறதே. பாராட்டுவதைப் போல பேசி என் பாங்கியை இப்படியா ஏளனப்படுத்துவது? அவள் என்ன கொம்பு வாத்தியம் ஊதியா உங்களை இங்கு கூப்பிட்டாள் என்றாள் திருமலாம்பாள் போலி கோபத்துடன். வேங்கடாத்ரி கடகடவென்று சிரித்தான். அவர்களின் சிரிப்பில் பங்கு கொண்டபடியே தோழியர் மெல்ல அங்கிருந்து நழுவினர். தேவியாரும் மகாமண்டலேஸ்வரரின் இளவலும் பேசிக் கொண்டிருக்கும் போது தாங்கள் அங்கிருப்பது நாகரிகமில்லை என்று நகர்ந்தனர். அவர்களுடன் ஆயிஷாவும் கிளம்புவதை கண்ட வேங்கடாத்ரி தவித்து போனான். மதனி, உங்கள் தோழியின் சங்கீதத்தை ரசிக்கலாம் என்று வந்த என்னை கண்டதும் இப்படி எல்லோரும் ஓட்டம் எடுக்கிறார்களே, நீங்களாவது சொல்லக்கூடாதா என்றான். அவன் யாரை பார்க்க வந்திருக்கிறான் என்பது அரசியல் சூழலில் அமிழ்ந்து ஊறிப்போன திருமலாம்பாள் தேவிக்கா தெரியாது. தம் பொறுப்பில் விட்டு சென்ற அடிமை பெண் ஆயிஷாவின் நலன் அறிந்து போகவே வந்திருக்கும் வேங்கடாத்ரியின் விருப்பப்படி அவளை இருக்கும்படி சைகை செய்து நிறுத்தினாள். சலனமற்ற முகத்துடன் இவர்களின் மீது பார்வையை பதிக்காமல் எங்கோ பார்த்து கொண்டு நின்றாள் ஆயிஷா. அவளது கரத்தில் அணைக்கப்பட்டு கிடந்த சித்தார் வாத்தியத்தை கண்ட வேங்கடாத்ரி பெருமூச்சுடன், மதனி, இம்மாதிரி வாத்தியங்களே அவற்றை வாசிப்பவர்களின் திறமையினால்தான் பெருமை பெறுகின்றன போலும். இத்துணை நாள் வரை எனக்கு இந்த சித்தார் வாத்தியத்தில் எந்தவித மதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த அழகிய விரல்கள் அதை மீட்டும் போதுதான் எத்துணை இனிமையான நாதம் பிறக்கிறது அதிலிருந்து என்று அவளையே பார்த்து கொண்டு பேசினான் வேங்கடாத்ரி. மௌன பதுமை வாய் திறந்தது. மனிதர்களுக்கும் அவர்களது உணர்ச்சிகளுக்குமே மதிப்பு கொடுக்காதவர்கள் கேவலம் வாத்தியங்களுக்கா மதிப்பு கொடுக்க போகிறார்கள் என்றாள் ஆயிஷா. மதிவதனத்திலிருந்து மது வழியவில்லைதான். எனினும் அவள் கோபத்துடன் பேசினாலும் அந்த கொவ்வை செவ்வாய் திறந்ததே, சூடானாலும் சுந்தரமான செம்பொறிகளை தெரித்ததே என்று பூரித்து போனான் வேங்கடாத்ரி. மதனி, மதனி, இவ்வளவுதானா நீங்கள்? இந்த கோதைக்கு நம் மீதுள்ள கோபம் தனியவே இல்லையே. கல்லையும் மெழுகாக்கும் உங்கள் திறமை இவளிடம் பலனளிக்கவில்லையா என்ற போதும் ஆயிஷாவிடம் பதித்த தன் பார்வையை அவன் எடுக்கவே இல்லை. போதுமே உன் பாராட்டு. அவள் என்ன கல்லா, நான் மெழுகாக்க? இந்த விஜயநகரத்தின் சிற்ப செல்வங்களை பார்த்து பார்த்து மனிதர்களை கூட கல்லாகவே காணும் அளவுக்கு உன் ரசிகத்தன்மை வளர்ந்து விட்டால் போல் இருக்கிறது.
அவள் அத்தனையும் கட்டி தங்கமாக்கும் என்றாள் தேவி திருமலாம்பாள் ஆயிஷாவை தாயன்பு நிறைய நோக்கியபடியே. தப்புதான் மதினி, உங்கள் திறமையை நான் குறைவாகத்தான் மதிப்பிட்டு விட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள் என்றான். பரிகாசம் போதும். அம்மா ஆயிஷா, வேங்கடாத்ரியிடம் நான் ஓடிவிட மாட்டேன், நீங்கள் என்னை பற்றிய கவலை இல்லாமல் உங்கள் காரியத்தை பார்க்கலாம் என்று உறுதிமொழி சொல்லி அனுப்பிவிட்டு வா. இதற்காகத்தான் உன்னை காண வந்திருக்கிறார் தளபதி அவர்கள். நான் கோயிலுக்கு போக வேண்டும், நேரமாகிறது, வரட்டுமா என்று விடை பெற்று கொண்டாள். வேங்கடாத்ரியையும் ஆயிஷாவையும் தனியே விட்டுவிட்டு செல்வதே கூட அவளுடைய நோக்கமாக இருக்கலாமோ என்னவோ. தேவியார் போவதையே பார்த்து கொண்டு சிலையாகி நிற்கும் ஆயிஷாவின் அந்த அழகை அள்ளி பருகியபடி நின்ற வேங்கடாத்ரி அவள் கவனத்தை தன் பக்கம் திருப்ப அவள் கையில் கவனிப்பின்றி தொங்கும் சித்தார் வாத்தியத்தின் நரம்புகளில் ஒன்றை இழுத்து சுண்டி ஒளி உண்டாக்கினான். சிலையின் நரம்பையும் தீண்டிவிட்டார் போல அது உயிர் பெற்று திடுக்கிட்டு திரும்பியது. தன் இதயத்தின் அன்பையெல்லாம் அந்த வார்த்தைகளில் வடித்து எடுத்து அழைத்தான் வேங்கடாத்ரி. ஆயிஷா என்று. இங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்ற நினைப்பு இன்னமும் இருக்கிறதா உன்னிடம் கேட்டான். ஏக்கம் இழையிட ஏந்தெழையால் சோக சிரிப்பொன்றை மலரவிட்டாள். நினைப்பு இருந்துவிட்டால் போதுமா? நிறைவேறக்கூடிய காரியமா அது? 7 அரண்மனைகளை கொண்ட ஏற்றமிக்க நகரத்தின் அந்த புறத்திலல்லவா அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? அதுவும் ஆற்றல் மிக்க உங்கள் கண்காணிப்பிலிருந்து நான் தப்பிவிட முடியுமா? ஆயிஷா, நான் உன்னை கண்காணிக்க வரவில்லை, கண்டு கழிக்கவே வந்தேன். நான் என்ன காட்சி பொருளா? காவல் கைதிதானே, கழிப்பதற்கு என்ன இருக்கிறது என்றவள் வினாடி மௌனத்துக்கு பிறகு, இருக்கத்தான் செய்யும். வலிமையுள்ள ஒரு சாம்ராஜ்யத்தின் தளபதி தான் சிறைபிடித்து வந்தவர்களை பார்த்து களிப்படையாமல் கண்கலங்கவா செய்வார்? ஏளனம் அவள் இதழ்களை மலர வைத்தது. என்னை அத்துணை கல் நெஞ்சனாகவா கற்பனை செய்து விட்டாய் ஆயிஷா என்றான் வேங்கடாத்ரி வேதனையோடு. தனக்கு அநீதி இழைக்கப்பட்டுவிட்டது, தன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று கொதிப்படைந்துள்ள அவள் உள்ளத்தை எப்படி குளிர்விப்பது என்று புரியாமல் தவித்தான். கைதி கைதி என்று ஏன் இப்படி தாழ்வு மனப்பான்மையிலே கிடந்து வெறுப்பை வளர்த்து கொள்கிறாய்? உன்னை கைதியாகவா இங்கு வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டான். உண்மைதான், என்னை கைதியாக வைக்கவில்லை. கைதி என்றால் கை கால்களில் விலங்கிட்டு காராகிரகத்தில் அல்லவா அடைத்திருப்பார்கள். நான் ஒரு அடிமை. அப்படி பார்க்க போனால் என் அண்ணாவின் அன்புக்கு நானும் கூட அடிமைதான். உலகத்தில் ஒவ்வொருவருமே ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். இருந்தே ஆக வேண்டும் ஆயிஷா. இருக்க வேண்டியதுதான். அன்புக்கும் அழகுக்கும் பொன்னுக்கும் பொருளுக்கும் பண்பிற்கும் பகட்டிற்கும் அடிமையாகலாம். ஆனால் அநீதிக்கு அடிமையாக முடியாதே. பழிவெறி கொண்ட பெண் புலியின் கண்களாக பளபளத்தன ஆயிஷாவின் அழகிய கண்கள். அண்ணாவின் முன்னிலையில் ஆக்ரோஷத்தோடு வாதாடிய அன்றைய ஆயிஷாவின் போக்கு இன்று வரை இம்மி அளவும் மாறவில்லை என்பதை அறிந்த வேங்கடாத்ரிக்கு வேதனையாக இருந்தது. அண்ணா ராமராயரின் செய்கையில் நீ குறை காணுவதுதான் அநீதியாக இருக்கிறது ஆயிஷா என்றான் வேங்கடாத்ரி அலுப்புடன். உன் பெற்றோரின் மரணத்துக்கு என் அண்ணா எந்த விதத்திலும் பொறுப்பாளி அல்ல. நடந்ததை சொன்னால் நீ நம்ப மாட்டாயே என்றுதான் அவர் உன்னை தம் மகளாக்கி கொண்டு வந்து ஆதரித்து வருகிறார். அடிமையாக எண்ணி அவர் உன்னை தம் தேவியாரின் அந்த புறத்துக்கு அனுப்பவில்லை. அந்தி வேளையின் அமைதியே கொலையும் வண்ணம் ஆயிஷா கடகடவென்று ஒரு வெறி சிரிப்பு சிரித்தாள். இதையெல்லாம் நான் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா தளபதியாரே? அது இந்த ஜென்மத்தில் இல்லை. ஆதரவும் அந்தப்புற வாழ்வும் எனக்கு அளித்திருப்பது அன்பினால் அல்ல. தாம் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாகத்தான் இவற்றையெல்லாம் எனக்கு உங்கள் அண்ணா அளிக்கிறாள் என்றாள் ஆயிஷா. எத்தனையோ ஆசைகளோடு வந்தவன் வேங்கடாத்ரி. பாச வேகத்தில் படபடத்து போயிருந்தவன். அவன் ஆசை தீயை கூட அவித்து விட்டாள் ஆயிஷா. மாறாக அவள் மனப்போக்கை கண்டு அவன் உள்ளத்தில் வெறுப்பும் வேதனையும் தான் ஏற்பட்டன. இத்தனை அழகிய உருவத்தின் உள்ளம் எப்படி கெட்டு கிடக்கிறது என்று அனுதாபப்பட்டான். மாறாதவளாய் மாற்ற முடியாதவளாக நிற்கும் ஆயிஷாவின் மதிமுகத்தையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தவன் மௌனமாக திரும்பி நடக்க ஆரம்பித்தான். 10 அடி கூட போயிருக்க மாட்டான். விம்மல் ஒலி கேட்டு வியப்புற்று திரும்பினான் வேங்கடாத்ரி. 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு குலுங்க குலுங்க அழுது கொண்டிருந்தாள் ஆயிஷா. அவள் கையில் இருந்த சித்தார் வாத்தியம் அவள் காலடியில் புல் தரையில் கிடந்தது. அவள் அருகே வந்த வேங்கடாத்ரி உருண்டு கிடந்த வாத்தியத்தை எடுத்து லேசாக அதன் தந்திகளை மீட்டியபடியே ஆயிஷா என்று அன்பொழுக அழைத்தான். அவளிடம் விம்மல்கள் அதிகமாயின. உங்கள் அன்பை என்னிடம் காட்டாதீர்கள். நான் பெண்ணே அல்ல. உங்கள் முன்னிலையிலேயே உங்கள் சகோதரரை இகழ்ந்து பேசும் அளவுக்கு நான் எத்துணை கொடியவளாகிவிட்டேன். ஆயிஷா,
நீ கொடியவளே அல்ல. இல்லை, உங்கள் புகழ்ச்சிக்கு அருகதையற்றவள் நான். அலி ஆதில் ஷாவை அன்பு மகனாக ஏற்றவர் உங்கள் அண்ணா. அகமது நகர் நிஜாம் ஷாவின் அவமரியாதையை மன்னித்து மலை போல உயர்ந்தவர் உங்கள் அண்ணா. மிலேச்சர்கள் என்று நீங்கள் இழிவாக கருதும் எங்களிடம் இத்தனை ஈடுபாடு கொண்டுள்ள ஒருவர் மீது எனக்கு பழிவாங்கும் வெறிதான் மேலோங்கி நிற்கிறது. ஏனோ என்னால் அவரை மன்னிக்க முடியவில்லை. மன்னிக்க முடியாது, முடியவே முடியாது. சட்டென்று அவளது அழுகையும் விம்மலும் அடங்கின. பழைய வெறி அவள் கண்களில் பளபளத்தது. பழிவாங்கும் வெறி குணம், தன் குணத்தை பற்றி நினைத்து வேதனைப்படும் மனம், இப்படியாக இருவித உணர்ச்சிகளாலும் ஆட்டி அலை கழிக்கப்படும் ஆயிஷாவை அமைதியோடு நோக்கினான் வேங்கடாத்ரி. ஆயிஷாவின் இந்த நிலை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்த வேங்கடாத்ரி அவள் மீது கொண்ட பாசத்தோடு பரிவும் சேரவே, ஆயிஷா என்று அமைதியாக அழைத்தான். எனக்காக இந்த சித்தார் வாத்தியத்தை சற்று மீட்டுவாயா என்று அவளிடம் அதை நீட்டினான். அவனுடைய அமைதியும் பார்வையும் அவளை அடிமை கொண்டன. மந்திரத்தில் கட்டுண்டவள் போல அவனிடமிருந்து அந்த வாத்தியத்தை வாங்கி மீட்டி அதிலிருந்து இசையை எழுப்பினாள். இல்லை, தன் இதயத்து சோகத்தையே பிழிந்து வடிக்கலானாள் ஆயிஷா. கண்ணீரில் மிதந்த அவள் விழித்திரையிலே அவள் பெற்றோர்களின் உருவங்கள் வந்து விளையாடினவோ என்னவோ. இருள் கவியும் வேளையிலே, இரவு மலரும் பூக்களின் நறுமண சூழலிலே, இதயத்தை தொடும் இசையிலே, போர்க்களத்திலிருந்து திரும்பிய தளபதியின் அயர்வு நினைவை அழுத்தவே தன்னை மறந்து மயங்கினான் அவன். இசையின் லயத்திலிருந்து மீண்டு தன் நினைவு பெற்ற ஆயிஷா மகிழ மரத்தில் சாய்ந்தபடி உறங்கி போன வேங்கடாத்ரியை பார்த்தாள். ஏதோ ஒரு இனம் தெரியாத பரிவு மிகுந்தது அவள் உள்ளத்தில். பெண் புலி பேடை புறாவாயிற்று. ஓசையின்றி ஒரு கொத்து மலர்களை பறித்து புல் தரையிலே விழுந்து கிடந்த அவனது கரங்களின் மீது வைத்துவிட்டு திரும்பி பார்த்தவாறே அந்த புறத்தை நோக்கி நடந்தாள். அன்பு செய்த அர்ச்சனைதானோ அது? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.